நம்மளுடைய சேனல் ஏற்கனவே ஆசை இருக்க தாசில் பண்ண அம்சம் இருக்க கழுதமைக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அரசு வேலை படிப்பவர்களுக்கான ஒரு பிரத்யேக வீடியோ அது. அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. நேற்று தான் இந்த குரூப் 1 ஏவுக்கான விண்ணப்பம் அறிவிச்சிருக்காங்க. யாருக்கெல்லாம் அரசு வேலை கிடைக்கும், எந்த ராசிகளுக்கெல்லாம் அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல 3 ராசி நம்ம எடுத்துக்கலாம். கோச்சார ரீதியாக முதல்ல துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க கண்டிப்பாக அரசு வேலைக்கு படிக்கலாம். இது போல் உயர்ந்த அரசு வேலைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அடுத்ததான் மகர ராசி. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு அந்த முயற்சி ஸ்தானத்துக்கு சனி போகிறாரு அப்படிங்கிறதுனால நிறைய முயற்சிகளை வெற்றியடை வைப்பார் அப்படிங்கிறதுனால மகர ராசிக்காரங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாம். நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த எக்ஸாம் கிளியர் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு லாப சனியாக வராரு அப்படிங்கிறதுனால ரிஷபராசிக்காரங்களுமே இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு, இந்த மாதிரி ஹை போஸ்ட், இந்த மாதிரி உயர்ந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு, நல்ல மரியாதைக்குரிய ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், படிக்கலாம், அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அடுத்ததான் தனுசு ராசிக்குமே அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. கோச்சாரப்படி பார்த்தோன்னா இந்த ராசிகளுக்கு சில கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இருக்கிறதுனால அவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை நோக்கி போய் முடியும் அப்படிங்கிறதுனால இந்த ராசிக்காரங்கள் எல்லாம் இந்த அரசு வேலைக்கு கண்டிப்பாக முயற்சி செய்யலாம். அப்போ மற்ற ராசிக்கெலாம் அரசு வேலை கிடைக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, அந்த ராசிகளுக்குமே அரசு வேலை கிடைக்கும். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா 12 ராசிகளுக்குமே இந்த வருஷம் அரசு வேலை கிடைக்கும். இந்த ராசியை வச்சு அரசு வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம கரெக்டாக சொல்லவே முடியாது. அது ஒரு பொது பலன் தான். உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வலுவாக இருக்கணும். சூரியனுடைய வீடான சிம்ம வீடும் வலுவாக இருக்க வேண்டியது முக்கியம். அந்த சிம்ம வீட்டுக்கு குரு, சுக்கிரன் போன்ற சுப கிரகங்களோட தொடர்பு இருக்கணும். அல்லது சூரியன் வீடான சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களின் திசையோ, அப்படி இல்லைனா உங்கள் ஜாதகத்துக்கு, உங்கள் லக்னத்துக்கு, உங்கள் ராசிக்கு யோக கிரகங்களான அந்த கிரகங்களோட திசையும் இப்போ நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, திசை புத்திகள் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, நீங்கள் அரசு வேலைக்கு கடினமாக உண்மையாக உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த மாதிரியான உயர்ந்த போஸ்ட் குரூப் 1 ஏ இது போல் உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய நபராக நீங்கள் தான் இருப்பீங்க. உங்கள் ஜாதகத்தில் தற்போது யோக திசைகள், யோக கிரகங்கள், அது மட்டும் இல்லாமல் சூரியனோட திசைகளும் நடந்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக உங்கள் கையில் சேர்ந்துடும். உங்கள் ஜாதகத்தில் அரசு வேலைக்கான வாய்ப்பே இல்லைனா கூட உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். ஏன்னா ஊழையும் முப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாது உணர்த்துபவர் அப்படிங்கிற அந்த திருக்குறளை நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. விடியால் கூட முடியல அப்படின்னா கூட உங்களுடைய முயற்சி உங்களுக்கு இந்த வேலையை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே நம்பிக்கையோடு, தைரியத்தோடு இந்த மாதிரியான உயர்ந்த பதவிக்கு போட்டிடுறவங்க கண்டிப்பாக படிக்க தொடங்குங்க. உங்கள் நேரத்தை நீங்கள் விரயம் செய்ய வேண்டாம். இந்த வீடியோ எதுக்காக நான் இப்போ பேசுகிறேன்னா, உங்களுக்கு ஜோசியத்தின் மூலமாக எப்படி தன்னம்பிக்கை விடணும் அப்படின்னு நான் யோசித்தேன். அதனால் இந்த மாதிரி ராசிகளும் கண்டிப்பாக படிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? துலாம் ராசியில் பிறந்தவங்க, மகர ராசியில் பிறந்தவங்க, தனுசு ராசி, ரிஷப ராசியில் பிறந்தவங்களும் கண்டிப்பாக இந்த தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் நம்பிக்கையோடு, விடாமுயற்சியோடு படிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக நான் உங்களுக்கு இந்த வீடியோவை பதிவேற்றம் செய்கிறேன். கண்டிப்பாக இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் அரசு வேலையில் உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மற்ற ராசிகளுக்குமே இருக்குது. நல்ல யோகமான காலகட்டங்களும் தசை புத்திகளும் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா உங்கள் கையில் அரசு வேலை கன்ஃபார்ம். நன்றி.